மூலவர் சன்னதி 5 அடி உயரமுள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். அவருக்கு முன்னாடி ஸ்வர்ண லிங்கம் அமைஞ்சிருக்கீங்க. இந்த ஸ்வர்ண லிங்கம் விஜய் சுவாமிஜி ஒரு தவத்துக்காக ஹிமாலயம் செல்ற போது அங்க ஒரு சித்தர் ஒரு சாது மாதிரி அவருக்கு இந்த லிங்கத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த சித்தரை இவரால் கண்டுபிடிக்க முடியல. எங்க போனார், எப்படி போனார்னு தெரியல. அதை கொண்டு இவர் பூஜை அறையில தான் இவர் வச்சு அதுக்கு பூஜைகள் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஆலயம் கட்டினதுக்கு அப்புறமா இந்த பைரவருக்கு முன்னாடி அந்த ஸ்வர்ண லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த ஸ்வர்ண லிங்கத்துக்கு தான் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அது எப்படின்னா, பொதுமக்கள் பக்தர்கள் இங்க வரும்போது நம்ம கையாலேயே அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பைரவருக்கும் பாலாபிஷேகம் பண்ணி வணங்கிட்டு போகலாம். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. யார் வந்தாலுமே, பெண்கள் ஆண்கள் எந்த நேரத்துல வந்தாலுமே நம்ம கருவறைக்குள்ள போய் இந்த பைரவரை பூஜை பண்ணி நம்ம பிரார்த்தனைகளை வேண்டி இந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. அது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா, சிறப்பு தினங்கள், பைரவருக்கு சிறப்பு தினங்கள் இருக்கு. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, இப்படி இந்த சிறப்பு நாட்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள் நடக்குது. அதுக்கு இந்த பைரவர் ஆலயத்தோடைய ஆபீஸை நீங்க கான்டாக்ட் பண்ணி எப்படி பண்ணணும்ன்றதை நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க பண்ணிடலாம்.